ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட உதவி பேராசிரியர், உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் பணியிற்கான சிபிடி எக்ஸாம் வந்து நடைபெற்றிருக்கு 5 மற்றும் 6. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் சீட்டு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் சீட்டை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணி செய்துக்கலாம். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் நோட்ஸோ எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் தான் இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னா சம் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் உள்ள அப்ஜெக்ஷன் ட்ராக் கொடுத்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டு, தென் அகெயின் அடுத்து வந்து என்ன செஷனில் நடைபெற்றுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏதாவது சின்ன குட்டி டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எந்த கொஷின் கொடுக்கணுமோ அந்த கொஷினுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன அங்கே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொஷின் தப்பா இல்லை வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அதுமாதிரி டெக்ஸ்ட் புக் நேம் கொடுத்துடணும். ரிலவெண்ட் பிடிஎஃப், அதாவது என்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் ஆத்தர் நேம், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆயிரும். திருப்பி வந்து அடுத்தது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்தராகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி வந்து இதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து அவங்க எகெயின் திருப்பி அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ண முடியாது. அடுத்த ரெஜிஸ்டர் நம்பரோ ரோல் நம்பர் தான் பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.